மனித நேயத்தின் உயர்ந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. அரிச்சந்திரன் சந்திரமதியின் சுயம்பரத்துக்குச் செல்லும் வழியில் காளி கோயிலில் வழிபடுகிறான். அவனது பக்தியால், காளி தேவியின் அருளால் அங்கு இருந்த பொருட்கள் பொன்னாக மாறி அவனுக்கு பரிசாக வழங்கப்படுகின்றன. சந்திரமதி பிறந்தபோதே கழுத்தில் தாலியுடன் பிறந்தவள். அந்த தாலியை காண்பவன் அவளை மணப்பான் என அசரீரி முன்கூட்டியே அறிவித்திருந்தது. சுயம்பரத்தில் அரிச்சந்திரன் அந்த தாலியை பார்த்து கூறியதால் இருவருக்கும் திருமணம் நடக்கிறது. இவர்களுக்கு லோகிதாசன் என்ற மகன் பிறக்கிறான். பின்னர் அரிச்சந்திரன் சத்தியத்தை ஒருபோதும் மீறாதவன் என இந்திர சபையிலே வசிட்டர் புகழ, விசுவாமித்திரர் அதனை சவாலாக்கி அவனை சத்தியத்திலிருந்து வலுவச் செய்வேன் என உறுதிமொழி எடுக்கிறார். இதற்காக பல தந்திரங்களை பயன்படுத்தி அரிச்சந்திரனின் அரசாட்சியையும் செல்வத்தையும் பறிகொடுக்க செய்கிறார். இறுதியில் கடனை அடைக்க வேண்டிய சூழலில் அரிச்சந்திரன் தன் மனைவி மற்றும் மகனை விற்று கடனை தீர்க்கிறார். தானும் அமைச்சனும் காசியில் சுடுகாட்டில் வேலை செய்யும் புலையனிடம் அடிமையாகிறார்கள். அங்கே மிக கடினமான வாழ்க்கையை எதிர்கொள்கிறார். அவருடைய மகன் பாம்பு கடித்து இறந்து விடுகிறான். சந்திரமதி தன் மகனின் உடலை எரிப்பதற்காக சுடுகாட்டுக்கு கொண்டு வருகிறாள். ஆனால் அரிச்சந்திரன் தன் கடமையை முன்னிறுத்தி அவளிடமிருந்து எரிப்பதற்கான கூலியை கேட்கிறான். அப்போது தாலியை கொடுக்க சொல்வதன் மூலம் இருவரும் ஒருவரை ஒருவர் அடையாளம் காண்கிறார்கள். ஆனாலும் தர்மத்திற்காக அவன் தன் கடமையை விட்டுவிட மறுக்கிறான். இதற்கிடையில் சந்திரமதி தவறாக குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறாள். அவளை தண்டிக்க அரிச்சந்திரனே கட்டாயப்படுத்தப்படுகிறார். அந்த சூழ்நிலையிலும் விசுவாமித்திரர் அவனை பொய் சொல்ல தூண்டினாலும் அரிச்சந்திரன் சத்தியத்தை விட்டுவிட மறுக்கிறான். மனைவியும் தர்மத்தை காப்பாற்ற சொல்கிறாள். இறுதியில் அவளை தண்டிக்கவும் முனையும் போது அவன் வீசும் வாள் மாலையாக மாறி அவளது கழுத்தில் விழுகிறது. இந்த நிகழ்வால் அரிச்சந்திரனின் சத்திய நேர்மை நிரூபிக்கப்பட்டு தேவர்கள் தோன்றி அவனை பாராட்டி இழந்த அனைத்தையும் மீட்டளிக்கிறார்கள். இந்த கதை எந்த துன்பத்திலும் சத்தியம் மற்றும் தர்மத்தை பாதுகாப்பதே உயர்ந்த பண்பாகும் என்பதை உணர்த்துகிறது.